லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அது சொல்கிறேன் வாங்க. இது வந்து சண்டையோட விதாங்க. இது எல்லாமே சண்டை போடுற சேவலுங்க. இவங்களுக்காக ரெடி பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோட உழைப்பு அவ்வளோ நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாக தான் ஆயிருக்கும். என் ஹஸ்பண்ட் தனியாகவே எல்லாமே பண்ணார். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என் பையன் தான் ஃபினிஷ் பண்ணான். ஸோ ஹெல்ப்புக்கு என் பையனை கூப்பிட்டு வச்சுக்க சொன்னேன் நான் தான். அவர் எப்போவுமே எல்லா வேலையும் தனியாகவே செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு குடும்பம் அப்படின்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒரு பொறுப்புன்றது இருக்கணுங்க. அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சண்டே நடந்த விழாக்கு தாங்க. ஸோ சண்டே ஒரு நாள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பணியாரம் தாங்க. காலையில் டிஃபன் செஞ்சேன். ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆகும் அவ்வளோதான். ஏன்னா சண்டேனாலே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்துப்போம். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் டிஃபன்லேருந்து லஞ்ச்லேருந்து எல்லாமே லேட் ஆக தான் செய்யும். ஆனால் ரொம்ப சூப்பராக போகும் அந்த டே. எங்கள் பையன் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோடு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு டிஃபன்லாம் வச்சு கொடுத்தேன். ஸோ என்னோட நாத்தனார் பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மச்சினம் பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. பசங்க கூப்பிட்டு கொடுத்தேன். ஸோ அவங்க குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷந்தான் இல்லையா? எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து இவருக்கு தாங்க, எங்கள் மாறனுக்கு. ஏன்னா எல்லாரையும் பாதுகாக்கிறது இவர் தானே. சாப்பிட்டு இப்போ தூங்குவார். ஸோ அதனால் காலையில் சாப்பாடு வச்சேன்னா அன்னியோட சந்தோஷம் அவருக்கு. பயங்கர ஜாலியாக வீட்டை பாதுகாப்பார். இந்த சண்டேனாலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. லேட்டாக எழுந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேலை அதிகமாகவே இருக்கும். சரி மீன்லாம் நான் ஊற வைக்கல, மிளகாத்தூள் போட்டு எல்லாமே அப்போ தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி கழுவி வாங்கினதுனால கொஞ்சம் வேலை குறையும். கழுவி வாங்கினதில்ல, கட் பண்ணி வாங்கினதுனால அப்படி தான் ஆச்சு. அதனால் இன்ஸ்டண்ட்டாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ண மிளகாத்தூள் தாங்க. எல்லாமே சேர்ந்து இருக்கிறது எங்களோட மிளகாத்தூள். ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு செமையாக வறுத்தாச்சு. மதியானம் சாப்பிட்லான்னு பார்த்தா சாம்பார் தாங்க சிம்பிளாக வச்சேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளோட கேர் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு சில வேலைகள்லாம் இருக்குது. அப்படின்னு பார்த்தா என் பொண்ணு இல்லை, அம்மா ஆம்லேட் நானே போடுறேம்மா அப்படின்னா, சரிம்மா போடு நிம்மதி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சின்ன பசங்க செய்யும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனாலே நம்ம செய்ய விட மாட்டோம் வேலையெல்லாம். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்ததாங்க. நாளைக்கு நமக்கு அவங்க சாப்பாடு போடுவாங்க. இப்போயே நம்ம வேணாம் செய்யாதன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க எங்கேருந்து நமக்கு சோறு போட போகிறாங்க? சரின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சோம், சாப்பிட்டோம். சண்டே எல்லாம் சந்தோஷமாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற நாள் இது. அது ஒரு சந்தோஷந்தான். அதுக்கப்புறம் வந்து என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயம் நான் பண்ணிக்கிட்டேங்க. இது முட்டை பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மாறனுக்கு தான் எப்போவுமே அந்த மஞ்சக்கரு வெங்காயமும் ஒயிட்டு முட்டையோட ஒயிட்டு போட்டோம் அப்படின்னா முடி சூப்பராக இருக்குங்க. நான் ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் செய்வேன். குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் நான் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வெங்காயம் சாறு எடுத்து போடுங்க. ஏன்னா இது நான் இப்படியே போட்டுட்டேன், திப்பியாக இருந்தது. முடி வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் சாறு போடுங்க. பொடுகு தொல்லை இனிமேல் இல்லை. அதுக்கப்புறம் கை காலுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த உப்பு லெமன் போட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நமக்கு வராதுங்க. இது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய நாத்தனாருக்கு பார்த்திங்கன்னா சின்ன காலில் ஒரு சின்ன அடிபட்டது. அது இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நம்ம கேர் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மந்த்லி ஒன்ஸாவது நம்ம பண்ணிக்கிட்டோன்னா கை காலில் இருக்கிற அந்த கிருமி எல்லாமே போயிடும். நம்மளால் போய் மணிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ண முடியாது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி தான் சண்டே ஒரு நாள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிறது. அதனால் முடி பாருங்க சிக்கே கிடையாது, அவ்வளோ சூப்பராக வருது. இதுதாங்க என்னோடய ஒரிஜினல் முடி. சரிங்களா? டோப்பெல்லாம் கிடையாது. நிறைய பேர் முடி அழகாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து சூப்பராக இருந்துருது. என் ஹஸ்பண்டே பண்ணதுங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணார். அவருக்கு பிடிச்சதெல்லாம் அவர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். இப்போது நம்ம லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்னு பார்த்திங்கன்னா வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற மேரேஜ் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழலாம். நானும் அந்த மாதிரி தான். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி அவரும் வாழ்கிறார். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.